ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான வெல்கம் டு டேமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டேமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 17. நீ செய்ய போகிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி பால் சொல்லியிருப்பான். கிரியோ அந்த செயினை உடைக்கவும் அவனுக்கு நிறைய மேஜிக் பவர் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி இப்போ அந்த மேஜிக் பேரியர் ஆக்டிவேட் பண்றான். பேபலஸ் ஸ்கூலையே அவன் மொத்தமா அந்த பேரியரை வச்சு கவர் பண்ணிட்டான். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப்க்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கேலகோ மத்த டீச்சர்ஸ் அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோவால ஆஸ் பக்கம் போக முடியல. அந்த ஸ்கூல் முழுக்க நிறைய இடத்துல இந்த மாதிரி இன்விசிபிள் வால் இருக்கு. இப்பதான் உண்மையான பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கிரியோ வில்லத்தனமா சிரிக்கிறான். இருமாக்குன் ஏஜ் 14. சாலமன் டீமனுக்கு பேரனா இருக்கிறான். சாலமன் அவன் ரொம்பவும் செல்ல கொடுத்து இருக்கிறா. இப்போ ஒரு டீமன் ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இந்த இடத்துல எப்படி திடீர்னு இன்விசிபிளா ஒரு வால் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. கிளாரா அந்த இடத்துல ஒரு வால் இருக்கா அப்படின்னு ஆஸ் கேட்கப்போ இந்த இடத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு வா சொல்றான். அப்புறம் இருக்க அங்க இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆஸ் திட்டுறான். இந்த பேரியர் மேஜிக் இது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். என்னோட பிளட் லைன் எபிலிட்டி இந்த பேரியரை மேக் பண்றது அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்லிருப்பான். இது அவனோட மேஜிக் தான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அந்த வால் இருக்கிறது யார் கண்ணுக்கும் தெரியலங்கிறதுனால எல்லாருமே அது மேல போய் மோதுறாங்க. மேஜிக்கல் ஐட்டம் வச்சு அந்த பேரியரை உடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது முடியல. இந்த ஸ்கூலை விட்டு அப்படின்னா நம்மளால வெளியே போக முடியாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்படுறாங்க. எதனால எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே எதுவோ புரிய மாட்டேங்குது. அப்படிதான் தம்பி என் கடை இடிஞ்சு விழுந்துடக்கூடாதுன்னா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோர் ரூம் கடைக்கார் காமெடி பண்றாரு. பிரசிடென்ட் ஃபெஸ்டிவல்ல ஒரு பிரச்சனை, எங்க பார்த்தாலும் ஒரே பேரியரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸ்க்குள்ள வந்து அவங்களும் முட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த இடத்துல சின்னதா ஒரு கேப் இருக்கு, கிளாஸ் மாதிரியான ஒரு பேரியர் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவும் அந்த மாங்கால இப்படி தானே வரும், பேருக்குமே நடுவில் ஒரு கிளாஸ் இருக்கும், அவங்க கையை வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிச்சு வைக்கப்பட்டு இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு அவங்க கேட்கவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தான் ஒரு உதாரணமா இருக்கணும், நம்மளே பயப்பட ஆரம்பிச்சோம்னா அவங்களும் பயப்படுவாங்க, தைரியமா இருந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆமரி அனுப்பி வைக்கிறா. என்னதான் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறா. ப்ரொஃபசர் ஒருவேளை இது ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸான கேமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ராபின் சொல்றான். நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான் அப்படின்னு கேலகோ திட்டுறான். என்ன பண்றது ஆக்டிங் சாட் டீமன் அப்படின்னு சொல்லவோ வலிய விடு அப்படின்னு சொல்லி கேலகோவ மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த பேரியர் அசால்ட்டா உடைக்கிறான். ஆனா உடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே அது நார்மலா பழையபடி மாறிடுது. இவ்வளவு ஹை லெவல் மேஜிக் யூஸ் பண்ணணும்னா அது கண்டிப்பா 9th ரேங்க் இல்ல 10th ரேங்கால தான் முடியும். சேர் டீமனால தான் இதை தடுக்க முடியும். சோ அதனால தான் அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது எல்லாத்தையும் இவங்க பல நாளா பிளான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்போது பையா என் பின்னாடியே வா நம்ம ஸ்டாஃப் ரூம் கூப்பணும் அப்படின்னு சொல்லி கேலகோ அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பேரியரை உடைச்சு அது ஜாயின் பண்ற அந்த கொஞ்சம் கேப்புக்குள்ள அவங்க அது வழியா கிராஸ் பண்ணி போறாங்க. ஆமா ப்ரொஃபசர் கேலகோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ராபின் கேட்கவும் உன்னோட ஐடியாவை தான் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கேலகோ டெலிபதி மூலியமா இன்னொரு டீச்சரை கான்டாக்ட் பண்றான். ப்ரொஃபசர் கேலகோ எல்லா இடமும் பேரியரா இருக்குன்னு சொல்லவோ ஓகே இந்த ஐடியா நல்லா இருக்கு, நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கேலகோ கிட்ட பேசின அந்த டீச்சர் வந்துட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்றாரு. ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒரு சர்ப்ரைஸ் சீக்ரெட் மிஸ்டரி கேம். இந்த ஸ்கூல் மொத்தமா இப்போ ஒரு மெய்ஸ் மாதிரி இருக்கு. நீங்க உங்களோட கோல் அடைஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு பிரைஸும் உண்டு. கேம் பேட்லர்ஸ் தான் இதை ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்போம். ஆனா நம்ம அப்படி எதையும் ரெடி பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேம் பேட்லர்ஸ் யோசிக்கிறாங்க. எல்லாருமே வழியை கண்டுபிடிச்சு சென்டர் பிளாஸாக்கு வாங்க, கண்டிப்பா வின் பண்றவங்களுக்கு ஒரு பிரைஸ் உண்டு அப்படின்னு சொல்லப்போம். பிரைஸ்ன்னு சொல்லவுமே எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. இப்ப யாரும் பயப்படல. ப்ராட்காஸ்டிங் பேட்லர்ஸ் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லப்போம். சார் ஷெட்யூல்ல இந்த மாதிரி கேம் இருக்கிறதா போடலையே அப்படின்னு சொல்லப்போம். நான் தான் சொன்னேன் இது ஒரு சர்ப்ரைஸ் கேம், அதான் நாங்க சர்ப்ரைஸா வச்சிருந்தோம். ப்ரொஃபசர் கேலகோ நீங்க சொன்ன மாதிரியே நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்றாரு. சரி இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேலகோ வந்து மத்த டீச்சர்ஸையும் டெலிபதி மூலமா கான்டாக்ட் பண்ணி ஒரு டீமை வந்து ஸ்டூடெண்ட்ஸை சேஃப்டி பண்ணி சென்ட்ரல் பிளாஸாக்கு வர சொல்றாரு. இன்னொரு டீமை ஸ்கூலை விட்டு வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிக்க சொல்றாரு. ஆமா ப்ரொஃபசர் கேலகோ நம்ம இதுக்காக இங்க வந்திருக்கோம் ராபின் கேட்கவும் இந்த பேபலஸை பத்தின எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தேடி இதுக்கு யார் காரணங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேலகோ அவனை கூட்டிட்டு போறான். இப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு தேடி வரப்போ இந்த வழியா போங்க, இந்த பக்கம் தான் கோல் இருக்கு அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் வந்துட்டு எல்லாரையுமே சென்டர் பிளாஸாக்கு வர வைக்கிறாங்க. இப்போ ஆமரி அங்க வரப்போ பிரசிடென்ட் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பதட்டப்படாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லவும் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கவும் இப்போ எல்லாருமே பிரிஞ்சு போறாங்க. இது ஒரு கேம்னு தானே சொன்னாங்க, அப்புறம் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் பதட்டப்படாம பாத்துக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. சார் ஸ்கூலை விட்டு நம்ம வெளியே போறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை, நம்மளால வெளியே இருக்கிறவங்களையோ கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேலகோக்கு வந்து சொல்றாங்க. இன்னொரு டீச்சரும் கான்டாக்ட் பண்ணி சார் ப்ராட்காஸ்டிங் மூலியமாவும் வெளியே இருக்கிற யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல, பேப்லஸ்க்கு உள்ள இருக்கிறவங்கள மட்டும் தான் நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் சொல்றாரு. ஏதோ ஒன்னு தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆமரிக்கு வந்து டவுட்டாவே இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பதட்டப்படாம இது ஒரு கேம் நினைச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. சார் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தான் வரல அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் சொல்றாரு. டாக்குமெண்ட்ஸ்ல தேடும் போது கிரியோ பத்தின இன்ஃபர்மேஷனை பத்தி கேலகோ பாக்குறான். இங்க கிரியோவை நமக்கு காமிக்கிறாங்க. நான் பிளான் பண்ணபடியே தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ஸ்கூலோட லேயரை வந்து அவன் டிசைன் பண்ணி பாக்குறான். அப்ப அதுல 3 பேர் மட்டும் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கப்போ நீங்க அந்த இடத்துக்கு போக கூடாது, சென்டர் பிளாஸாக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்துட்டே ஒரு பேரியர் கிரியேட் பண்ணி அவங்கள சென்டர் பிளாஸாக்கு டைவர்ட் பண்றான். இது ஒரு எலிப்புரி மாதிரி எல்லா எலிங்களையும் ஒரே இடத்துக்கு வர வச்சு என்னோட அந்த வெடியில நீங்க எல்லாரும் வெடிச்சு சதறத நான் பார்க்க போறேன். அதுக்கு இந்த கார்கோ மிஷின் இல்லைன்னா ஸ்கூல் டெஸ்ட்ராயர் அப்படின்னு இதை கூப்பிடவா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த வெடியை தூக்கி அது மேல வச்சு அந்த மிஷினை ஆன் பண்றான். அந்த மிஷின் அந்த வெடியில அதிகப்படியான மேஜிக் பவரை செலுத்துது. இவன் மட்டும் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான், அதுவும் என் பேரியர் எல்லாத்தையும் மீறி நேரா இந்த ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கிரியோ பாக்குறான். பார்த்தா வந்துகிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ தான்.
இது இருமாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனோட ரிங் திரும்பவும் என் செயினுக்கு ரியாக்ட் பண்ணுதோ என்னமோ. ஆனா ஒரு நிமிஷம், என் செயின் தான் அழிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்காக அவன் இங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். ஹே கிளாரா, அங்க ஏதோ பேரியர் இருக்கான்னு கேட்கவோ இல்ல அப்படின்னு அவ சொல்றா. அப்புறம் ஏன்டி இருக்கிற மாதிரியே பில்டப் கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஆஸ் திட்டவும், இந்த பேரியர் இது கிரியோட மேஜிக் பவர் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது கிட்டத்தட்ட கிரியோட அதே சேம் பேரியர் மாதிரியே தான் தெரியுது அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை உடைக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. கிளாராவும் உடைக்கிறாங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு பெரிய லெவல்ல மேஜிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இதை கிரியோ பல நாட்களா பிளான் போட்டு தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அவனை வேற இந்த இடத்துல காணும், அவன் தான் இதை பண்றானோ என்னமோ அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லவும், கைஸ் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் கிரியோ கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் தேர்ட் இயர் பில்டிங்க்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், நான் பார்த்துக்கிட்டேன் மாஸ்டர், கிளாரா ஒரு பேப்பர் எடு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலோட லே அவுட்டை ஆஸ் வந்து பக்காவா வரைகிறான். நீ வேற லெவலில் வரைஞ்சிருக்க ஆஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை பாராட்டுறான். ப்ரொஃபசர் கிட்ட இருக்கிற ஃப்ராக் மாதிரி நம்மகிட்டயே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பேரியர் எங்க இருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லவும், ஏன் கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிட்டு அதுக்கு தான் பேப்பர் சோல்ஜர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. உன்னால அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும், இதுக்கு முன்னாடி நான் பார்த்த எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் வர வைக்க முடியும்னு சொல்லி மேஜிக் பேப்பர் சோல்ஜர்ஸ் நிறைய தாங்க வர வைக்கிறா. இந்த மேஜிக் பேப்பர் சோல்ஜர்ஸ் நமக்காக ஒர்க் பண்ணும். இதுல எவ்வளவு மேஜிக் போடுறவோ அவ்வளவு அதிகமா அது ஒர்க் பண்ணும். ஆஸ் அவனோட மேஜிக் அந்த பேப்பர்ல யூஸ் பண்ணி இப்போ அதுங்களை அந்த ஸ்கூல் ஃபுல்லா போக வைக்கிறான். மாஸ்டர் நீங்க அங்க போறதுக்கு நான் உங்களுக்கு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். அந்த மேஜிக் பேப்பர் சோல்ஜர்ஸ் வச்சு எந்த இடத்துல எல்லாம் வழி இருக்கு அப்படிங்கறத ஆஸ் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, மாஸ்டர் இப்போ உங்க ரைட்ல திரும்புங்க, மாஸ்டர் இப்போ உங்க லெஃப்ட், கொஞ்சம் லைட்டா ரைட் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இருக்கான். கிரியோ எப்படியாச்சும் நான் உன்னை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். கிரியோ ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், இவங்கிட்ட தான் அந்த பேரியர் பவர் இருக்கு, இவன் தான் நம்மளோட நம்பர் 1 சஸ்பெக்ட், இவனை பார்த்த அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேலகோ மத்த டீச்சர்ஸ் கிட்ட சொல்றாரு. ராபின் உன்னோட உதவியும் எனக்கு தேவை அப்படின்னு கேலகோ சொல்லவோ, ஓகே சார் அப்படின்னு நம்ம சொல்றான். எல்லா பசங்களுமே மோஸ்ட்லி இங்க வந்துட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் யோசிச்சுட்டு இருக்கவும், சர்க்கஸ் பேட்லர்ஸ் வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அங்க காமிச்சு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக் எப்பவும் போல கூட்டத்துல அப்படியே அவன் கைவரிசையை காட்டுறான். ஆளுங்கெல்லாம் அலமோதிக்கிட்டு அந்த இடத்துக்கு வரவும் அந்த ஸ்டேஜ் அப்படியே இடிஞ்சு கீழே விழுது. நம்ம ஹீரோவை லவ் பண்ற அந்த பொண்ணு மேல விழ போக்கவோ டக்குன்னு ஆமரி போயிட்டு அவளை காப்பாத்துறா. ஹே உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கவும், எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுதா. பிரசிடென்ட் ஆமரி உண்மையிலேயே ஆசம் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க. எல்லாரும் கேட்கோங்க, டீமன்ஸ்னா கும்மால அடிச்சு பிரச்சனை போடுவாங்க தான், ஆனா அதை நம்ம அமைதியா பண்ணணும் அப்படின்னு ஆமரி சொல்லவோ, ஏன்னு எல்லாரும் கத்துறாங்க. ஆமா பிரச்சனை பண்றதை எப்படி அமைதியா பண்ண முடியும்னு ஒரு பையன் கேட்கவும், பிரசிடென்ட் ஆமரி சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு காமெடி பண்ணிட்டு தெரியுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னும் வரல. இருமாவையும் இன்னும் இந்த இடத்துல காணும். ஒன்னு நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு இருமா, எங்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. ஆஸ் வந்து போன்ல சொல்ல ஒரு வழியா இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த தேர்ட் இயர் பில்டிங்க்கு வந்துட்டான். உங்க ஹெல்ப்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் கைஸ், இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போனை கட் பண்றான். கிரியோ கண்டிப்பா இந்த செவத்துக்கு பின்னாடி தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த சீக்ரெட் ரூமுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கான். ஏறுமா அப்படின்னு சொல்லி கிரியோ பாக்குறான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிரியோ வச்சிருக்கிற அந்த மிஷின் வந்து சின்ன மேஜிக் பவரையே ரொம்பவும் பவர்ஃபுல்லா மாத்தும். நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ்க்காக ரெடி பண்ண அந்த வெடியை வந்துட்டு இப்போ அவன் அந்த மிஷின்ல வச்சு ரொம்பவும் பவர்ஃபுல்லா மாத்துறான். அப்படி அவன் ரொம்பவும் ஹை லெவல் மேஜிக் அதுல செலுத்தி ரொம்பவும் பவர்ஃபுல்லா மாத்தினா அந்த ஒரு சாதாரண சின்ன ஃபயர் ஒர்க்ஸே வந்துட்டு அந்த பேபல ஸ்கூலையே தரமட்டமாக்குற லெவலுக்கு அது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு பாமா மாறிடும். கிரியோ பிளான் பண்ணபடியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ அந்த சென்டர் பிளாஸால தான் இருக்காங்க. அந்த மிஷினை யூஸ் பண்ணி அந்த சாதாரணபடி அவன் பாம் மாதிரி மாத்தி அதை வெடிக்க வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் சாவடிக்கணும்னு நினைக்கிறான். கிரியோ வந்துட்டு அந்த பேப்ல ஸ்கூலையே மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ கிரியோவை தேடி கண்டுபிடிச்சு போயிட்டான். ஆனா நம்ம ஹீரோக்கு ஃபைட்லாம் பண்ண தெரியாது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.